Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. அப்புறம் வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியா உமன்ஸ் vs இங்கிலாந்து உமன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்க இருக்கிற செகண்ட் ODI மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 19ஆம் தேதி ஜூலை வந்து நடக்கிறதுக்கு டைமிங் ஈவினிங் 5:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் லார்ட்ஸ் லண்டன்ல தாங்க அந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்ப இந்த லண்டனோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பாத்துருவோம். சோ அதுக்கு முன்னாடி இந்த வெனுல ஆல்ரெடி பிளே பண்ணது எப்படி பிளே பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி ரெக்கார்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பாத்துருவோம். இதுல ஆல்ரெடி இந்தியா உமன்ஸ் இங்கிலாந்து உமன்ஸ் வந்து ODI மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கிலாந்து உமன்ஸ்க்கு இந்தியா உமன்ஸுக்கு 2 மேட்சஸ் இந்த வெனுல வந்து பிளே பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு வெனு மேட்ச் மட்டும் ஆஸ்திரேலியா உமன்ஸோட இங்கிலாந்து உமன்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. சோ இது வந்து நான் லாஸ்ட் 5 மேட்சோட ரெக்கார்டு கிடையாது, கடைசியா விளையாண்டு முடிச்ச 3 மேட்சோட ரெக்கார்டு தான் வச்சிருக்கேன். ஏன்னா இந்த 3 பிட்ச் மேட்சோட ரெக்கார்டு தான் வந்து என்ன அளவுக்கு ஸ்கோர்ஸ் போயிருக்கு, எந்த அளவுக்கு விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வர போகுது. இதுல கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பிளே பண்ண மேட்சஸ் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா உமன்ஸும் இங்கிலாந்து உமன்ஸ் இவங்க 2 பேரும் வந்து பிளே பண்ணிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஆஸ்திரேலியா 203 ரன் வந்து அடிச்சிருக்காங்க 8 விக்கெட் இழந்து 50 ஓவருக்கு. அதே செகண்டா பேட் பண்ண இங்கிலாந்து உமன்ஸ் 176 ரன் தான் அடிக்க முடிஞ்சது, 10 விக்கெட்டுமே வந்து இழந்துட்டாங்க. சோ பெருசா அவங்களால சேசிங் பண்ண முடியல. இதுல பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலருக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 5 விக்கெட்டும் செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரே ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் கிடைச்சிருக்கு. ஸ்பின்னர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட், செகண்டா பவுல் பண்ணும்போது 7 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. சோ ஃபாஸ்ட் பவுலருக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது நல்லா சப்போர்ட் இருக்கு, ஸ்பின்னருக்கு செகண்டா பவுல் பண்ணும்போது அந்த சப்போர்ட்டிங் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்த 2வது மேட்ச் வந்து பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து உமன்ஸ் இந்தியா உமன்ஸ் இவங்க 2 பேருக்கும் இடையில நடந்துச்சு. அதுல இங்கிலாந்து உமன்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 228 ரன் வந்து அவங்க அடிச்சிருந்தாங்க. செகண்டா பேட் பண்ண இந்தியா அவங்கள சேஸ் பண்ண முடியல. சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலருக்கு 3 விக்கெட், ஸ்பின்னருக்கு 3 விக்கெட், செகண்டா பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர் 6 விக்கெட், ஸ்பின்னர் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட லாஸ்டா இந்த வீடியோ நடந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா உமன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 169 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. சோ இது வந்து ODI மேட்ச் மாதிரி இல்ல, ஒரு T20 மேட்ச் நடக்கிற மாதிரி தான் ஸ்கோர்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியுது. ஏன்னா T20 இந்த அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து அடிச்சிடுறாங்க. பட் ODI 50 ஓவர் மேட்ச்ல ஒரு 169 ரன் தான் அடிச்சிருக்காங்கன்னா இப்ப எந்த அளவுக்கு பவுலர்ஸ் டாமினேட் பண்றாங்க அப்படிங்கிறத பாருங்க. அதை சேஸ் பண்ண முடியல. சோ ஆக்சுவல் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீமுக்கு தான் வின்னிங் ரேஷியோ இருக்கும் அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் 3 மேட்சை பார்த்தாவே தெரியுது. பவுலர்ஸோட சப்போர்ட் கடைசி மேட்ச்ல, சோ லாஸ்ட் 3 மேட்சஸ்ல கடைசியா நடந்த மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர் 6 விக்கெட், செகண்டா பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர் 7 விக்கெட், ஸ்பின்னர் போத் இன்னிங்ஸ்லயுமே 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. சோ அப்போ பவுலர்ஸோட டாமினேஷன் தான் அதிகமா வந்து இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். இப்போ அவங்க கொடுத்திருக்க பிட்ச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா கொடுத்திருக்க பிட்ச் ரிப்போர்ட் தான். இந்த ஓவரால் கொடுத்த பிட்ச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளே பால் நல்லாவே ஸ்விங் ஆகும், அதுல பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்புகள் இருக்கு, அது 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் புது பால்ல மட்டும்தான், அந்த நியூ பால்ல பால் நல்லாவே ஸ்விங் ஆகும், மற்றபடி பால் தேய்மானாக ஃபாஸ்ட் பாலருக்கு சப்போர்ட் இருக்காது, ஸ்பின்னர்ஸ் தான் அதுல வந்து டாமினேட் பண்ணுவாங்க. சோ அப்ப ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்ணணும், மினிமம் 20 ஓவருக்கு அப்புறம் தான் ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன் வந்து இருக்கும் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். சோ அப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் பால் தேய்மானம் ஆகுது அப்படின்னா அடுத்த 25 ஓவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவர், இடையில ஒரு 10 ஓவர் இருக்கும், அதுல பேட்ஸ்மேன் கொஞ்சம் அடிச்சு ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போய் ஆகணும். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ அப்ப எனக்கு தெரிஞ்சு இவங்க கொடுத்திருக்க ரிப்போர்ட் சைஸ்ல பார்க்கும்போது பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்க தான் 100% வின்னிங் ரேஷியோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ லாஸ்டா அந்த 3 மேட்ச்லயுமே சேஸ் பண்ண டீமால சுத்தமா வின் பண்ண முடியல. அப்போ இந்த மேட்சும் சரி பேட் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் தான் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச் ஒரு பவுலிங் மேட்சா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து எடுக்கிறோம். அந்த டீம்ல இருந்தவங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆகட்டும் சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர ஃபண்டஸ் ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன், இது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப்பையும் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் லெவல் ஆப்பை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் மேட்ச் ஆகட்டும் மற்ற இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லா மேட்சஸ்க்குமே
3.5 இல்ல 4 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உமன்ஸ் மேட்சுக்கு விளையாண்ட எல்லா மேட்சுக்குமே ஃப்ரீ கிவ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 10,000 ரூபாய் பிரைஸ் வரத்துள்ள ஃப்ரீ கிவ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரீ கிவ்வேக்கு நீங்க ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் மூலமா நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி லாகின் உள்ள போனீங்கன்னாவே போதும். அந்த ஃப்ரீ கிவ்வே ஆப்ஷனை நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். நம்ம எக்ஸல் ஆப்ல அவங்க கொடுக்குற கிராண்ட் லீக்ஸை நீங்க ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம எக்ஸல் ஆப்ல கடைசி வரையுமே அந்த கிராண்ட் லீக் ஸ்லாட் வந்து ஃபில் ஆகாமே இருக்கு. ஸோ ஒரு மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக்ஸை ட்ரை பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்பா வந்து இருக்கும். 100% டிடிஎஸ் ஜிஎஸ்டி முற்றிலும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆப் ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் ரெண்டுக்குமே பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கு. ஜிஎஸ்டி டிடிஎஸ் முற்றிலும் பிடிப்பது கிடையாது. அண்ட் 30 செகண்ட்ல நம்மளால வின்னிங் அமௌண்ட் வந்து வித்ட்ராவலும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, பார்த்ததுதான் மெனு ரெக்கார்ட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வெறுவில் ஒரு 15 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 9 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பேட் செகண்ட் பண்ண டீம் 6 மேட்ச் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியாக விளையாண்ட 3 மேட்சஸ்லுமே பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 200. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து உமன்ஸ் 310 ரன் அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் 85 ரன்லயே அவங்க 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருக்காங்க. அந்த ஹெட்வெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்துல ஒரு 8 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல இந்தியா உமன்ஸ் 5 மேட்சஸும் இங்கிலாந்து உமன்ஸ் 3 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. இப்போ ரெண்டு டீமும் கூட ப்ராப்பர் 11 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துரும். இந்தியாவோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா, பாட்டிகர் ராவல் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஹர்லின் தியோல், ஹர்மன்பீட் கவுர், ஜெமிமா ரோட்ரிகஸ், தீப்தி சர்மா, ரிச்சா கோஸ், அமன்ஜோத் கவுர், சினேரானா, ஷர்னி அண்ட் காந்தி கவுர். ஸோ இதுதான் இந்தியா உமன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் உள்ள டீமா வந்து இருக்கு. அடுத்தது இங்கிலாந்து உமன்ஸை பொறுத்த வரைக்கும் டாமி பவுமன், ஆமி ஜோன்ஸ் 2 பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஆமி ஜோன்ஸ் அந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். எம்எல்எம், நட்ஸ்டோ பிரெண்ட், சோஃபி டாக்லின், டேவிட்சன் ரிச்சர்ஸ் அண்ட் எக்லஸ்டோன், சார்லி டென், கெட் கிராஸ், லாரன் ஃபில்லர், லாரன் பில். ஸோ இதுதான் இங்கிலாந்து உமன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இப்போ இந்த டீம்ல அந்த 10 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து உமன்ஸ்ல லாரன் ஃபில்லர் 10 ஓவர் வந்து போல் பண்ணிடுறாங்க. கெட் கிராஸ் 10 ஓவர், சார்லிட்டன் அண்ட் எக்லஸ்டோன் இந்த 4 பேருமே அவங்க 10 ஓவர் வந்து போல் பண்ணிடுறாங்க. லாரன் பெல் 7 ஓவர் அண்ட் எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் போறதுக்குன்னா வாய்ப்பு இருக்கும். ஏதாச்சும் சார்ஜ் அப்படி ஏதாச்சும் ஒரு ஸ்பின்னர்ஸ் உள்ள இன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னா லாஸ்ட் லைனர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் டெலிகிராம் வந்து அப்டேட் பண்றேன். அண்ட் இந்தியா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுல 10 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் இந்த 5 பவுலர்ஸுமே அவங்களோட 10 ஓவர்ஸ் வந்து போல் பண்ணிடுறாங்க. 6th பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னா பாட்டிகர் ராவல் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பெருசா வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணல. ஷர்னியோட 1 ஓவரை மட்டும் கம்மி பண்ணிட்டு பாட்டிகர் ராவலுக்கு அந்த 1 ஓவரை கொடுத்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. இந்த ஓவர்ல ஸ்பின்னர் கொஞ்சம் சப்போர்ட்டிங் இருக்குது அப்படிங்கிறனால 3 ஸ்பின்னர்ஸ் அதுல 2 ஆஃப் பிரேக் பவுலர், 3வது ஒரு பாட்டிகர் ஆஃப் பிரேக் பவுலர் ட்ரை பண்ணுவாங்கன்னு கொஸ்டின் மார்க் தான். எனக்கு இதே ஆப்ஷன்ல அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் தாங்க வந்து இருக்க போகுது. இப்போ 2 டீம்லுமே பவர் பிளே டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமன்ஜோத் கவுர், கிராந்தி கவுர் இவங்க 2 பேருமே அந்த பவர் பிளேல அந்த 10 ஓவருமே வந்து போல் பண்ணிடுறாங்க. 10 ஓவருக்கு அப்புறம் தீப்தி சர்மா, ஷார்னி இவங்க 2 பேருமே போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெத் ஓவர்ல தீப்தி சர்மா, அமன்ஜோத் கவுர், ஷர்னி இவங்க 3 பேர் தான் கடைசி அந்த ஒரு 45 இருந்து 50 ஓவர் வரையும் போல் பண்ற பிளேயர்ஸா வந்து இருக்காங்க. அண்ட் இங்கிலாந்து உமன்ஸை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேல லாரன் பெல், கெட் கிராஸ் இவங்க 2 பேருமே அவங்களோட 10 ஓவர்ஸ் வந்து போல் பண்ணிடுறாங்க. அதாவது பவர் பிளேக்குள்ள இருக்கிற 10 ஓவரை இவங்க 2 பேரும் வந்து போல் பண்றாங்க. அண்ட் சோஃபி எக்லஸ்டோன் 10 ஓவருக்கு அப்புறம் அவங்களோட பவுலிங் ஆப்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. டெத் ஓவர்ல கெட் கிராஸ், லாரன் பெல், லாரன் ஃபில்லர் இவங்க 3 பேருமே 45 50 ஓவருக்குள்ள வந்து அவங்க பவுலிங் ஆப்ஷன் வந்து முடிச்சிடுறாங்க. ஓகே, இப்போ 2 டீமு கூட பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பாத்துருவோம். இந்தியா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் நான் சொல்லுவேன். லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் இழந்துட்டாங்க. பட் அவங்களோட ஆவரேஜ் நல்லாவே இருக்கு. ஹெட்வெட்லயும் பாத்தீங்கன்னா 48ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க. வெனுல 2 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் இழந்துட்டாங்க. அடுத்த நடந்த மேட்ச்ல 50+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்கோர்ஸ் தான் வந்து
கொண்டு போயிருக்காங்க. ஓவராலா ஸ்மிருதி மந்தனா போத் இன்னிங்ஸ்லயுமே நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்க பிளேயர். பர்டிகுலரா சேசிங் பண்றாங்கன்னா ஸ்மிருதி மந்தனாக்கு ஒரு கேப்டன் ஸ்குவாட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா டீம்ல ஒரு ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் பாட்ரிக் ராவல் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர். கிட்டத்தட்ட இவங்க செலக்டிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 64% வரையும் பிக் பண்ணியிருக்காங்க. காரணம் ஒன்று, ரீசன்ட் ஃபார்ம் மேட்சுக்கு ஒரு ஆவரேஜா ஒரு 30+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிடுறாங்க. அது நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான். வெறும் இது அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து இருக்கு. பட் இவங்களுக்கு இன்னும் இருக்க எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஓவராச்சும் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணிடுறாங்க. லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் அட்லீஸ்ட் ஒரு 2 ஓவராச்சும் கொடுத்து ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்ப அந்த பவுலிங் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வர ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருப்பாங்க. உனக்கு கிராண்ட் லீக்கோட நீ ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்கா ட்ரை பண்றாங்க. இந்த வெனுல ஃபர்ஸ்ட் மேட்ச் சொல்லிட்டேன். ஓவராலா ஓடியை பொறுத்த வரைக்கும் இவங்க போத் இன்னிங்ஸோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. பர்டிகுலரா சேசிங் பண்ணும் போது அவங்களோட ஆவரேஜ் இன்னும் சூப்பராகவே வந்து இருக்கு. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கிராண்ட் லீக் ஃபோக்கஸ் பண்றவங்க கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஸ்மால் லீக் போத் இன்னிங்ஸ் டீம்ல ஒரு ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணிக்கங்க. அண்ட் ஹார்லின் தியோல் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்சஸ் மட்டும் தான் அந்த 50+ ரன் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. மிச்ச எல்லா மேட்சஸ்லயுமே 25+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு 25+ ரன் அடிக்கிறாங்க அப்படின்னா ஓவரால் அந்த பாயிண்ட்ஸ் கணக்கில் சேர்க்கும் போது ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. அண்ட் ஒரு கேச்சஸ் அப்படிங்கிற மாதிரி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல ரன் அவுட் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஈடுபட்டு ஒரு டீம்ல பாயிண்ட் சேர்த்து ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓவராலா இவங்களுக்கு ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது இதுல வந்து கிடைச்சிருது. பட் இவங்க ஓவராலா எப்போ இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றதை கம்பேர் பண்ணும்போது செகண்டா பேட் பண்ணும்போது நல்ல ஸ்கோர்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. பட் ஹர்லின் தியோல பிக் பண்றதுக்கு பதிலா ஹர்மன்பிரீத் கௌரை பிக் பண்ண நினைச்சினாலும் தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெனுல ஆல்ரெடி இந்த டீம் வந்து பிளே பண்ணிருக்காங்க. பட் பிளேயர்ஸ் பெரிய அளவுக்கு நிறைய பிளேயர்ஸ் வந்து பிளே பண்ணல. பிளே பண்ண பிளேயர்ஸும் இதுல வந்து இருக்காங்க. இதுல ஸ்டார்ட் அப்ல வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளே முடியறதுக்குள்ளேயே 3 விக்கெட்ஸ் வந்து விழுந்துடுறாங்க. சோ டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து போடுறாங்க. பவர் பிளேக்கு அப்புறம் வந்து வர பேட்ஸ்மேன் தான் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஹர்மன்பிரீத் கௌருக்கு இந்த வெனுலையும் சரி ஓவராலா ரீசன்ட் ஃபார்ம் பேரு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு 2 பேர்ல எனி ஒன் பிளேயருக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஹர்லின் தியோல ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஹர்மன்பிரீத் கௌர் தேவையில்லை. ஹர்மன்பிரீத் கௌருக்கு நீங்க இம்பார்ட்டன் வச்சீங்கன்னா ஹர்லின் தியோல் தேவையில்லை. இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ண பார்க்கணும். இதுல ஹர்மன்பிரீத் கௌரை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்க ஸ்கோர் சைஸ் பார்க்கும்போது 3 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல 2 மேட்சஸ்ல 50+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க இந்த வெனுல பிளே பண்ணல. பட் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஏரியா விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டாங்க. சோ அப்ப இவங்க பேட்டிங் ஆடுற வந்த டவுன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கி தான் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5th டவுன் அந்த மாதிரி 6th டவுன் அந்த மாதிரி தான் வந்திருந்தாங்க. சோ அப்ப பேட்டிங் கொஞ்சம் ஃபேவரா இருந்துச்சு, நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. சோ இப்போ இவங்க பேட்டிங் ஆட்டார் செகண்ட் டவுன் தேர்ட் டவுன் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வராங்க. சோ அப்போ இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் வரைக்கும் தான் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல லோ பர்சன்டேஜ் பிளேயர் டோட்டல் டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றாங்க, தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 29% வரைக்கும் தான் செலக்டிங் பர்சன்டேஜ் வந்து இருக்காங்க. அடுத்ததான் ஜெமிமா ரொட்ரிகஸ். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஃபார்ம்ல இருக்காங்க. விளையாண்ட எல்லா மேட்சஸ்லுமே 45+ ரன்னுக்கு மேலதான் வந்து அடிச்சிருக்காங்க. சோ ஹர்லின் தியோல் ஹர்மன்பிரீத் கௌரை கம்பேர் பண்றதோட ஜெமிமா ரொட்ரிகஸோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து இருக்காங்க. இந்த வெனு இதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து இருக்கு. ஓவராலா எனக்கு தெரிஞ்சு ஹர்மன்பிரீத் கௌர் ஹர்லின் தியோல் இவங்க 2 பேரை ட்ரை பண்ற இடத்துல ஜெமிமா ரொட்ரிகஸ் நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் சொல்லுவேன் இந்த மேட்சஸ் பொறுத்த வரைக்கும். சோ அதுக்கப்புறம் உங்களோட ஆப்ஷன். நான் ஜெமிமா ரொட்ரிகஸ் தான் போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணி பார்ப்பேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ரிச்சா கோஸ் T20க்கு ஒரு பெஸ்ட் பிளேயர். பட் ஓடிஐக்கு அந்த ஃபார்மேட்ல அவர் பிளே பண்றதுக்கு அந்த அளவுக்கு சூட்டபிளா இருக்க மாட்டாங்க சொல்லணும். ஏன்னா T20க்கு எல்லா பாலுமே அடிச்சாடணும். சோ அப்போ இவங்க அந்த பவர் ஹிட்டர் எல்லா பாலுமே அடிச்சாடுவாங்க. ஓகே, ஓடிஐல அந்த அளவுக்கு ஒரு ஹிட் கொடுக்க அவசியம் இல்லை. சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி விக்கெட் எடுக்காம இருந்தாவே போதும். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் கொஸ்டினா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு செலக்டிங் பர்சன்ட் 47% பிக் பண்ணியிருக்காங்க. சேசிங் பண்றாங்கன்னா வேணா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. தீப்தி சர்மா. ஸோ ரிச்சா கோஸுக்கு முன்னாடியே தீப்தி சர்மா பேட்டிங் ஆடுற வந்துருவாங்க. ஸோ தீப்தி சர்மா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸ்மால் லீக்கோட கேப்டன்ஷிப் இந்த மேட்ச் தீப்தி சர்மா தான்.
பேட்டிங்லயும் வந்து ஸ்கோர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பவுலிங்லயும் கிட்டத்தட்ட 10 ஓவர் பவுல் பண்றாங்க, 2 விக்கெட் வரையும் எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ 100% சேஃபான கேப்டன்ஷிப் தீப்தி சர்மா தான் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அமன்ஜோத் கவுர் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கடைசி அந்த பினிஷிங் 19 டெத் ஓவர்ல பவுல் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருந்துச்சு. அதுக்கு முந்தின வரையும் பெருசா விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல. பேட்டிங்லயும் வந்து ஒரு 20+ ரன் கிட்டத்தட்ட ஓரளவு ட்ரீம் டீம்ல வர பாயிண்ட்ஸ் வந்து அவங்க எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்டா பவுல் பண்ணாலும் சரி, ஸ்டார்டிங் பவர் பிளேக்குள்ளே ஒரு விக்கெட்ஸ் வந்து எடுத்துருவாங்க. அதே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 1ங்கிறது 2 விக்கெட்டா வந்து கிடைச்சிரும். செகண்டா பவுல் பண்றாங்கன்னா 1 விக்கெட். இப்படிதான் இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். சோ அப்போ பவுலிங்ல இவங்களுக்கு வந்து 1 விக்கெட் அப்படின்னு கிடைச்சிருது. அங்க ஓவராலா பாயிண்ட்ஸ் சேர்க்கும்போது ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது டீம்ல இருக்க பாயிண்ட்லாம் சேர்த்து உங்களுக்கு கிடைச்சது. கண்டிப்பா பேட்டிங் ஆர்டர் வந்துருவாங்க. பேட்டிங்ல வந்து அதே ஒரு 20+ ஸ்கோர் அடிச்சவே போதும். ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலா ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிள் பிளேயரா வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா உன்னோட கிராண்ட் லீக்கோட வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பவுல் பண்றாங்கன்னா டீம்ல ஒரு ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணி பாத்துக்குங்க. அண்ட் சினேரானா லாஸ்ட் மேட்ச் யாருமே எதிர்பாராத ஒரு பவுலர்னு சொன்னாங்க. T20ல ஒஸ்டா பவுல் பண்ண பவுலர். ODIல அப்படியே அந்த வெனு அவங்களுக்கு நல்லாவே சப்போர்ட்டா இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பவுல் பண்ணியிருந்தாங்க. முக்கியமான 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்திருந்தாங்க. சோ அந்த இதுல ரொம்ப இதா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் T20 கம்பேர் பண்றதோட ODIல அவங்களோட விக்கெட்ஸ் நல்லாவே வந்து கிடைச்சிருக்கு. இந்த வெனுல இதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓவரால இவங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதை விட செகண்டா பவுல் பண்ணும்போது நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருக்காங்க. சோ லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது நல்ல விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. பட் இந்த வெனுவோட ஆவரேஜ் லாஸ்டா அந்த 3 மேட்சோட ரெக்கார்ட்ஸும் வந்து காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு ஒரு விக்கெட்ஸ் எதுவும் இல்ல செகண்டா பவுல் பண்றதை கம்பேர் பண்ணும்போது. எல்லாரும் ட்ரை பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ பர்சன்ட் பிளேயர் இந்த மேட்ச் கிட்டத்தட்ட 50% வரையும் பிக் பண்ணிருக்காங்க. சோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது கிட்டத்தட்ட 5% பிளேயர் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ கிராண்ட் லீக் தான் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது செகண்டா பவுல் பண்றாங்கன்னா 100% ஒரு சேஃபான பிக். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 10ல ஒரு 2-3 டீம்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஷர்னியை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். 9 ஓவர் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கிடைச்சிருந்துச்சு. அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் பாருங்க. மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடைக்கல ஓடியை பொறுத்த வரைக்கும். வெனு தான் ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து இருக்கு. ஓவராலா எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்ல இருந்து 1 விக்கெட் அப்படிதான் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இந்த மேட்ச் செகண்டா பவுல் பண்ணும்போது டிஃபரன்ஸ்ல ஒரு பிக் பிளேயரா வந்து ட்ரை பண்ணி பாத்துக்குங்க. கிராந்தி கவுட் ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட் மேட்ச் டாப் ஆர்டர் டக்கு 2 விக்கெட்ஸ் வந்து தட்டி தூக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஹெட் ஹெட்ல ஒரு மேட்சஸ் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. வெனு தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ண வெனும் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான். இந்த மேட்ச் பிளே பண்ண வெனும் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான். கிராந்தி கவுட் 45% பிக் உள்ள பிளேயர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். செகண்டா பவுல் பண்றாங்கன்னா 52 ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். அடுத்த இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஆமி ஜோன்ஸ் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. பவர் பிளே இந்த விக்கெட் கீப்பர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியதுல ஒரு விக்கெட் கீப்பர் டபுள் ஆப்ஷன் ஃபேண்டசி பண்ண ஒரு பிளேயரா வந்திருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் எதிர்பாராத ஒரு விக்கெட் கிராந்தி கவுட்ட கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் பிளே பண்ண மேட்சோட ரெக்கார்ட்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு. ஹெட்வெட்லயும் 19 அப்படிங்கறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க. சோ இது வந்து ஹெட்வுட் ஆவரேஜ்ல லாஸ்ட் அந்த மேட்சஸ் வந்து பாருங்க 25ங்கிறது ஒரு மேட்ச்க்கு வந்து ஸ்கோர்ஸா வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் வெனுல ஒரே ஒரு மேட்ச் பிளே பண்ணி 28ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆமி ஜோன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா இந்த மேட்ச் இம்பார்ட்டன்ட் பிக். செகண்டா பேட் பண்றாங்கன்னா 52 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ அவங்க பதிலா ரிச்சா கோஸ் கூட அந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டாமி பவுமன் லாஸ்ட் மேட்ச் எல்லாருமே ட்ரை பண்ண ஒரு பிளேயர்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. 100+ ஒரு 106 107 54 இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச் 5 ரன்னுக்கு விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டாங்க. இந்த வெனுவோட ஆவரேஜ் சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவும் இல்லை. ஓவராலா இவங்க ஓடிஐ ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே 35ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் தான் வந்து வச்சிருக்காங்க. இந்த மேட்ச் ஆக்சுவல் நான் போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணுவேன். நீங்க ஏதாவது சிங்கிள் ஆப்ஷன் ட்ரை பண்ண வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்னை ட்ரை பண்ணிட்டு செகண்ட் பேட்னை 52 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஏமா பொறுத்தவரைக்கும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுங்க அண்ட் பவுலிங் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ட்ரை பண்றாங்க. அண்ட் ஏமா பொறுத்த வரைக்கும் அந்த 2 ஓவர்ல 3 ஓவர் லாஸ்ட் மேட்ச் கொடுத்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. விக்கெட்ஸ் பெருசா வந்து கிடைக்கல. இந்த மேட்ச்
கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பால் பண்ணாலும் சரி, செகண்டா பால் பண்ணாலும் சரி, அந்த 3 ஓவர் இந்த மேட்சும் கொடுத்து ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஒரு விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கும் எமாவை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஓவராலா இவங்களுக்கு வந்து பேட்டிங்கும் நல்ல ஆவரேஜ் தாங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த டாப் ஆர்டருக்கு 2 பேட்ஸ்மேன்ல எனி ஒன் பேட்ஸ்மேனை ட்ரை பண்ணிட்டு அண்ட் ஒன் டவுன் வர பேட்ஸ்மேனுங்க எமாவுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எமி ஜோன்ஸோட ரீசன்ட் ஃபார்ம் ஒஸ்டா தான் வந்திருக்கு. என்ன ஒன்று விக்கெட் கீப்பிங் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஹெட் வெயிட் வெடு ரெக்கார்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒஸ்டா தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாப் பெட் பண்றாங்கன்னா எமி ஜோன்ஸ் விற்பனை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்னா எமா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துங்க. நட்ஸ்வர்பென் ஆஷுவல் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு கண்டிப்பா சூட்டபிளா இருக்க மாட்டாங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. டீம்ல ஒரு ஆப்ஷன் வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் கண்டிப்பா சூட்டபிளா இருக்க மாட்டாங்க. சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான், பவுல் பண்ண மாட்டாங்க. விக்கெட்டிங் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அப்போ பவுலிங் இல்ல அப்படிங்கும் போது பேட்டிங்ல இருந்து மட்டும் மினிமம் ஒரு 40+ ரன் அடிச்சா மட்டும்தான் அவங்களால ட்ரீம் டீம்ல வர முடியும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணிருக்கக்கூடிய பிளேயர் 92% வரையும் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப டீம்ல நீங்க ஒரு ஆப்ஷன் எடுத்து வைக்கிறது பெரிய இம்பாக்ட் வந்து கொடுக்க போறது கிடையாது. ஸோ அதனால போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணிக்கங்க. பட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்குலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். வேணாம் தான் நான் சொல்லுவேன். நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ணா தாராளமா ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் சோஃபி டக்லின் லாஸ்ட் மேட்ச் ஒரு ட்ரீம் டீம் கேப்டனே சொல்லாங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஒன் சைடா நின்று மேட்ச் வந்து கொண்டு போயிட்டாங்க. என்ன ஒண்ணு அவங்களோட பேட்டிங் ஆர்டர் ரொம்ப ரொம்ப பெண் தாங்கி கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் தான் மைனஸா வந்திருக்கு. அது மைனஸ்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா T20 வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்ல ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு விக்கெட்ஸ் வந்திருந்தாங்க. ஓடிஐல கொஞ்சம் பின்தங்கி அமைச்சிருந்தாங்க. ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு கரெக்டா வந்து பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். எனக்கு தெரிஞ்சு ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. ஹெட் வெயிட்லயும் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காங்க. வெனுவோட ரெக்கார்டு மட்டும்தான் ரொம்ப ரொம்ப மைனஸா வந்து இருக்கு சோஃபி டக்லினை பொறுத்த வரைக்கும். ஒரு ரன் 7 ரன் இந்த மாதிரி தான் வந்து அடிச்சிருக்கிறாங்க. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இன்கேஸ் டாப் ஆர்ல வராங்க, இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க, இல்ல ஒன் டவுன் செகண்ட் டவுன்ல வராங்க அப்படின்னா பெருசா இம்பார்ட்டன் கொடுக்காதீங்க, விக்கெட்டை இழந்துருவாங்க அப்படிங்கலாம். இவங்க வர டவுன் ஒரு 3rd டவுன் 4th டவுன்லாம் வராங்க அப்படிங்கும் போது அந்த டவுன் பேட்டிங்க்கு ஃபேவரா இருக்கும். சேம் இதே மாதிரி ஒரு 35+ ஸ்கோர் வரையும் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அதே மாதிரி லோ பர்சன்டேஜ் 57% வரையும் பிக் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிளேயரா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல எனக்கு அந்த மேட்ச் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்னா ட்ரை பண்ணிட்டு செகண்ட் பேட்னா உங்களை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ரிச்சர்ட் டேவிட்சனை பொறுத்த வரைக்கும் பெருசா வந்து பவுல் பண்ணலைங்க. ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். பவுலிங் ஆப்ஷன் நிறைய இருக்கு, பட் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கல. ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான். இந்த மேட்ச் அந்த அளவுக்கு ஒரு 53+ ரன் வரையும் கிடைக்குமாங்கிற கொஸ்டின் மார்க் தான். ஒரு 20 இருந்து ஒரு 25+ ஸ்கோர் ஆவரேஜா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்க போகுது. சார்லி டேன் ரைட் ஆம் ஆஃப் பிரேக் பவுலர். 2 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. 5 மேட்சஸ்ல 3 மேட்சஸ் விக்கெட் கிடைச்சிருக்கு. 2 மேட்சஸ்க்கு பெருசா விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல. வெனுல வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 47 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க சார்லி டேனா பொறுத்திருக்கும். ஸோ அப்போ அந்த வெனுல கடைசி பவுலர்ஸ் வரைக்கும் கூட பேட்டிங் ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. ஸோ ஏன் இந்த பவுலர்ஸுக்கு கொஞ்சம் இப்பான கொடுங்கன்னு சொன்னதுக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பவுலர் வரைக்கும் கூட வந்து பேட்டிங் ஆப்ஷன் வந்து பண்றாங்க. ஸோ அப்போ சிங்கிள் ஆப்ஷன் இருக்க பிளேயர்ஸோட பவுலர்ஸ்க்கு நீங்க இப்போ பவுலிங்கே வந்து 1 or 2 விக்கெட் எடுத்துறாங்க. பேட்டிங்ல வந்து ஒரு 15-20% அடிக்கும் போது கேப்டன் அளவுக்கு கூட சூட்டபிளா வந்து இருந்துடுறாங்க. ஸோ அதனாலதான் ஒரு பவுலிங்க்கு ஃபேவரா இருக்க போது இந்த மேட்ச் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ வெனுலையும் பாருங்க 47ங்கிறது ஒரு ஆவரேஜ் வந்து கிடைச்சிருக்கு. 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மேட்சும் அதே மாதிரி 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம் சார்லி டேனை பொறுத்த வரைக்கும். சோஃபி எக்லஸ்டோன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்ல ஒரு 23+ ரன் அண்ட் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. அண்ட் 1 or 2 கேஜஸ் பிடிச்சு ஒரு நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் சம்திங் வந்து எடுத்திருந்தாங்க. ஹெட்வெட்ல 13 மேட்சஸ்க்கு 23 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. வெனுல ஒரே ஒரு மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப இந்த வெனுலையும் நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். எனக்கு தெரிஞ்சு நான் 88% வரையும் பிக் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். கண்டிப்பா இந்த மேட்ச் நீங்க ஒரு கேட்டேஜ் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கு ட்ரை பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்க போகுது. அண்ட் லாரம் பெல்லோட பவுலிங் ஆப்ஷனை கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா பெருசா ஹிட்டன் இல்ல. ஓடிஐல பாருங்க 5 மேட்சஸ்ல 2 மேட்ச்ல மட்டும்தான் 2 விக்கெட். எல்லா மேட்ச்லயுமே 1 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க. ஹெட்வெட்ல 2 மேட்சஸ்க்கு 2 விக்கெட். ஸோ அப்ப மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் கிடைச்சிருக்கு. வெனு இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். எனக்கு தெரிஞ்சு
நீங்க ட்ரை பண்றீங்க 100% கண்டிப்பா நான் லாரம் பெல் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா மட்டும் லாரம் பெல்லுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு கிராண்ட் லீக்கோட ஒரு கேட்டகரி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா செகண்டா போல் பண்றாங்க அப்படிங்கும் போது 10ல 1 அல்லது 2 டீம்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா டீம்லயுமே ட்ரை பண்ண தேவையில்லை. அண்ட் கெட் கிராஸ் ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் ஸ்டார்டிங் பவர் பிளேல லாரம் பெல் அண்ட் கெட் கிராஸ் தான் வந்து போல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கெட்காஸ் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த வெனுல ஆல்ரெடி பவுல் பண்ணிருக்காங்க. அந்த வெனு ஸ்டார்டிங் பவுல் பண்றதுக்கு நல்லாவே சப்போர்ட் இருந்திருக்கு. இங்க பாருங்க இந்த வெனுல பிளே பண்ண வயசுல ஒரே ஒரு மேட்ச் 4 விக்கெட் டாப் ஆர்டர்ல இருக்கிற 3 விக்கெட்ஸ் டக்குன்னு எடுத்த ஒரு பிளேயர் இந்தியாவுக்கு எகன்ஸ்டாவே. சோ அப்போ கிரிக்ராஸ் கண்டிப்பா இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக். வெறும் 9% தான் வந்து பிக் பண்ணிருக்காங்க. ஸோ 100% ஒரு சேஃபான பிக். மோஸ்ட்லி யாருமே கன்சல்ட் பண்ணாத ஒரு பிளேயர். கண்டிப்பா இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா 100% இவங்க வந்து பிக் பண்ணிக்கங்க. செகண்டா போல் பண்றாங்கன்னா 10ல 5 டீம் வரையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேலன்ஸுக்கு 5 டீமை தவிர்த்துட்டு வேற பிளேயரை ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா கெட் கிராஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. அண்ட் லாரன் ஃபில்லர். ஸோ லாரன் ஃபில்லரை பொறுத்த வரைக்கும் இந்த டெத் ஓவர் ஆப்ஷனுக்கு வந்து ட்ரை பண்ணிடுறாங்க. ஸ்டார்டிங் பவர் பிளேயர் போல் பண்றது கிடையாது. டெத் ஓவர் ஆப்ஷன் வந்து இவங்க ட்ரை பண்றாங்க. ரைட்டா மீடியம் ஃபெஸ்ட்ல போல் பண்ணக்கூடிய பவுலர் வெனு. இதுதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து இருக்கு. ரீசன்ட் மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. மற்றபடி பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. எனக்கு தெரிஞ்சு செகண்டா போல் பண்றாங்க அப்படின்னா இந்த மேட்ச் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா இவங்க கன்சல்ட் பண்ண தேவையில்ல. இவங்க இடத்துல நீங்க வேற பிளேயரை வச்சு ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, இப்போ 2 டீமுக்குள்ள பிளேயர் செஷன்ல யார் யாருக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கறத ஸ்டாட் செஷன் வந்து பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீப்தி சர்மா 100% ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றதுக்கு ஒரு கேப்டன்ஷிப்க்கு ஒரு பெஸ்டான பிளேயரா வந்து இருப்பாங்க. அதர்வைஸ் அமன்ஜோத் கவுர் கிராண்ட் லீக்ல ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஜெமிமா ரோட்ரிகிஸ் அண்ட் பேட்ரிக் ராவல் கிராண்ட் லீக்கை ஃபோக்கஸ் பண்றவங்க இந்த 2 பிளேயருக்கும் ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மிருதி மந்தனா சேசிங் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாத்துக்கங்க. அது இங்கிலாந்து உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல பவுலிங் ஆப்ஷன்ல நான் எக்லஸ்டோனுக்கு கண்டிப்பா ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு. அதே கிராண்ட் லீக்கை ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல டாமி பவுமன் அல்லது எமி ஜோன்ஸ் 2 பேர்ல எனி ஒரு பிளேயர் கேப்டன் ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்திருப்பாங்க. அப்படி இல்ல இவங்க 2 பேருமே நீங்க ட்ரை பண்ணலன்னா எம்ஆ லேம்புக்கு கண்டிப்பா கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் கெட் கிராஸ் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பவுலர் இருப்பாங்க. வெறும் 9% வரையும் தான் பீப்புள்ஸ் பிக் பண்ணியிருக்காங்க. டோட்டலி டிஃபரன்ஸ் பிக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.